ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ரோடி கேமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் வேறு கொடுத்துருக்காங்க. காயின் வந்து செலவு பண்ணது மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த வாட்டி மொத்தமே காயின்லேருந்து வாங்க முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்டு கோல்டன் நெட்டு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக நான் அப்டேட் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது இந்த பண்டல்லாம் சூப்பராக இருக்குது. மெயினாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விஐபி ப்ராக்ஸி சர்வர் கச்சிச்சு பாரா OB51 சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏகப்பட்ட பண்டல்ஸ் இல்லாமல் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்டல்ஸ் விட்டுருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துங்க. அது இல்லாமல் நிறைய புதுசாக கன்ஸ்கின் எமௌண்ட்டு அது இல்லாமல் நிறைய விட்ருக்காங்க. ஒரு போயா பாஸ்லேருந்து எலிட் பாஸ்லேருந்து பழசுலேருந்து புதுசு கையிலங்களில் போட வேண்டிய சாமானுங்க எல்லாமே இதில் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அது இல்லாமல் எல்லா எமௌண்ட்ஸு இன்ட்ரோ எமௌண்ட்ஸு எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போடலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக விட்றாங்க. இதனால சேனல் எதுவும் பாதிப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபாக போட்டுங்க. அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்டல் வர செம்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்னே சொல்லுவேன். ஸோ வேறு எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் தெரில. அது இல்லாமல் கன்ஸ்கின்னு எமௌண்ட்டு எல்லாமே மொத்தமே மேக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ, ஒரு பிளேயர் ஐடி எப்படி இருக்கும், இந்த ஐடியெல்லாம் விற்றா கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி போவோம். ஆனால் இந்தியன் சர்வரில் விளையாட முடியல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக கொடுத்துட்டானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரப்போகிற பண்டலு கன்ஸ்கின்னு எமௌண்ட்ஸு எல்லாமே இது முன்கூட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ப்ராக்ஸியோட அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய இது எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த கன் ஸ்கின்னு ஒன்று ஃபெஸ்ட்டு புதுசாக வர கன் ஸ்கின்னு இது அதுலேயும் இந்த பைசன் ஸ்கின்னு சொல்லவே தேவையில்லை. அனிமேஷன் வகையில் பார்த்தீங்கன்னா சரியான அனிமேஷன் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் கன் ஸ்கின்னு பார்த்து கொஞ்சம் லுக்கு கம்மியாக தான் இருக்குது. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் விட்டுருவாங்க. புதுசாக வர கன் ஸ்கின் எல்லாமே நீங்கள் ட்ரையும் பண்ணலாம். ஸோ ஆனால் மேட்ச்குள்ளே போக முடியாது. நீங்கள் லாபியில் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டலாம். பட் நீங்கள் பாட்டாக தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் பிளேயராக தெரிவார். அது நீங்கள் லைவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஊறப்பட்ட கன்ஸ்கின் AWM MI2B அப்படி இப்படின்ட்டு நிறைய இவோகன்ஸ் இன்குபேட்டர் 1 to all இன்குபேட்டர் எல்லா ஸ்கின்னுமே விட்டுருக்காங்க. புதுசாக வர 4 கன்ஸ்கின் வேறு விட்டுருக்காங்க. ஸோ ஒன்று ஸ்கிப்பை தேடி பாருங்கள். அது இல்லாமல் கண்டென்ட் எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சரியான ஐடியானே சொல்லலாம். 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 10 என்னென்ன கிரிமினல் வந்துச்சோ டைனமிக் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கிரிமினல், ரெட் கிரிமினல், டாப் கிரிமினல், மஞ்சள் கிரிமினல், இந்த டைனோசர் இதெல்லாம் என்ன வந்தது திருப்பி வரப்போகுதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது என்றைக்கு வரும்னு தெரில. அது இல்லாமல் இந்த கக்காஷி பண்டல் நருட்டோ பண்டல்லாம் அவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு ஒன்றுக்கும் நீங்கள் காயின் கொடுத்து வாங்கலாம். இப்போ எப்படி நார்மலாக பர்ச்சேசிங் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு பண்டலையும் ஒரு எமௌண்ட்டையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு ரேட்டு செகண்ட் ரேட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. ஃபஸ்ட் ரேட்லாம் நம்ம சர்வர் கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவ்வளோ 1 லட்சம் இல்லை 10 லட்சம் காயின் கொடுத்து கூட நான் வாங்குறது ரெடியாக இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு விட மாட்டாங்க இல்லையா. பாருங்கள், இப்போ கூட ஃபஸ்ட் ரேட்டு பை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கோல்டன் ரேட்டு எல்லாமே நான் சின்ன வீடியோஸாக போடுறேன். ஸோ வேணுன்றவங்க இன்ஸ்டால் பண்ணி இந்த வீடியோஸ் எடுத்து நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ரேட்டு, கொடி அமௌண்ட்டு, ரேர் அமௌண்ட்டு, கன்ஸ்கின்னு எமௌண்ட்ஸு மொத்தமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒன்று விடாமல் நீங்கள் மாட்டுன்னு இது பண்ணலாம். அது இல்லாமல் இன்குபேட்டர் ஸ்கின்னு ஒரு சில இந்த ரேராக விட்டானுங்க பாருங்கள். இந்த நாய்க்குட்டி 2 ஷாட்டு M10 அதெல்லாம் விட்ருக்கானுங்க. டசிட்டி கில்லு அப்புறம் இன்னும் ஊறப்பட்ட 2 ஷாட்டு தான் அங்கே ஸ்டோரில் விட்டுருக்குதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வயிற்றுச்சலாகவே இருக்குது மக்களே. நான் என்ன சொல்கிறேனே தெரில. சரி 2 பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறேன். அது பர்ச்சேசிங் ஆகுது. மேலே இருக்கிற காயினும் குறையுது மக்களே. எனக்கு அதுதான் ஆச்சரியமே. அப்போ டைமண்டில் வாங்கினா டைமண்டு குறையும். அப்போ இதில் இருக்கிற டைமண்டை வச்சு காயினை வச்சு நம்ம எவ்வளோ வேணால் வாங்கலாம். ஆனால் கிஃப்ட்டு தான் பண்ண முடியல. அதையும் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப எடுத்துக்கிட்டேன். கோல்டு அமௌண்ட்டு கோல்டில் கொடுத்தானுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணதான் இது பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு ப்ரீமியர் 8 வர கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ப்ராக்ஸி சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற மெத்தடே சொல்லுவேன். பழைய மெத்தடோட இது ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போயே ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு டேரெக்டாக மெசேஜில் பண்ணிங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ப்ராக்ஸி சர்வர் வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் ஆப்ஷனே, வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேம் உள்ள போகாது. ஸோ கேம் உள்ள போனோடனே நீங்கள் தனியாக ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். கரினா லோகோலாம் காட்டும். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டில் வந்து உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரியாக காட்டும். டவுன்லோட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேம் உள்ள போயிடும். கேம் உள்ள போனோடனே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணுங்கள். கூகுள் ஐடி ஃபேஸ்புக் ஐடி எதுவும் கொடுத்துறாதீங்க. கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ கெஸ்ட் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அன்லாக் பீட்டா சர்வர்னு ஒன்று காட்டும். மேலே UID உங்களுக்கு காட்டும். அந்த UID நீங்கள் காப்பி பண்ணிட்டு அன்லாக் பீட்டா சர்வர்னு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும்.
இதுக்கப்புறம் இந்த மெத்தட் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து டிஸ்கார்ட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அன்லாக் பீட்டா சர்வர் ஃபுல்லாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆடு தான் நிறைய வரும் மக்களே. ஆடு வரலன்னா அந்த டிஎன்எஸ் போட்டுருங்க. டிஎன்எஸ் கோடு என்ன நான் கமெண்ட் செக்ஷனில் தரேன். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த 3 ஸ்டெப்பும் ஒரு டைமில் கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்ப ஆடு தான் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆடு அந்த 66 செகண்ட் ஆயிடுச்சு, 66% ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் வந்தோடனே நார்மலாக எப்பவும் போல் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் அன்லாக் பீட்டா சர்வர் ஆகிடும். அந்த 2 ஹவர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்னும் ட்ரை பண்ணலாமா வேணாமா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.